இப்போ சில நேரத்துல தொழில் வாய்ப்புன்றது மனிதன் கஷ்டத்தோடு இருப்பாரு. தொழில் நின்று கொரோனாவுடைய காலத்துல நிறைய தொழில் வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பயுமே அவரை தண்டிப்பாரான்னு கேட்டா தண்டிக்க மாட்டான். என்று கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப நான் அதாவது மனிதர்கள் மூலமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நியமத்தை வரையறுக்கிறான். ஒரு மனிதர் எவ்வளவு சாப்பிட வேண்டும், வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான், நிர்ணயிக்கிறார். இப்ப நம்ம 10,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறோம்டா, அது நம்முடைய முயற்சி ஒரு புறம் இருக்கிறது. அது யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை எழுதியிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு? ஏழ்மையா இருக்கிறாரு, கஷ்டத்தோடு இருக்கிறாரு. அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில கேள்வி கேட்பானான்னு கேட்டா கண்டிப்பாக கேள்வி கிடையாது. அதே நேரத்துல இந்த கஷ்டம் சில நேரம் கஷ்டத்துல இருக்கிறாரு ஒரு மனிதர், ஒரு முஃமின், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு முஃமின் கஷ்டத்தை உணர்ந்தால் அதற்கு பின்னாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக ஒரு இலகு தன்மை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். சயஜ்அலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பின்னால, துன்பத்துக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக ஒரு இலகு தன்மையை ஏற்படுத்துவான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி என்பது பொய்யாகாது, ஒரு காலம் பொய்யாகாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, இறைச்சத்தோடு வாழக்கூடிய மனிதன் கஷ்டத்தை அனுபவிக்கிறார், அந்த உலகத்துடைய வாழ்க்கையை நெருக்கடியை சந்திக்கிறான்னு கேட்டா உள்ளத்துல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கண்டிப்பாக ஒரு இலகு இருக்கிறது, கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. பல இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வரலாறு நம்ம பார்க்கிற நேரம் என்னது? நபிமார்கள் வரலாறு வைக்கலாம், சஹாபாக்களோட வரலாறு வைக்கலாம். பல கஷ்டம், துன்பம், சோதனைக்கு பின்னால வெற்றியை கொடுத்திருக்கிறான். எனவே